ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரகன்யா ஹோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தான். அது என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஸ்டைலில் வந்து சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து சாண்ட்விச் ப்ரெட் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த சாண்ட்விச் ப்ரெட்டில் செய்யும்போது எக்ஸாக்டான டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால தான் நான் சாண்ட்விச் ப்ரெட்டுன்னு மென்ஷன் பண்ணுறேன். ஒரு சிலர் இந்த ஆர்டினரி ப்ரெட்டில் செய்வாங்க, பட் அது அந்த லெவலுக்கு டேஸ்ட் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல நைஸாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயம், 2 கேரட்டு, எல்லாத்தையும் துருவறதை விட கட் பண்ணால் நல்லாயிருக்கும். கேப்சிகம் எடுத்து வச்சுருக்கேன். அதோட ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கு. 2 தக்காளி, அதில் உள்ள ஜூஸ் எல்லாம் எடுத்துட்டு அதோட சதை மட்டும் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நைஸாக. இதோட பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டாணி, முட்டைக்கோஸ் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மொசரல்லா சீஸை எடுத்து அதை நல்லா துருவி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கலந்தாச்சு. லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் வந்து கொத்தமல்லியை வந்து நல்ல சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி போடுறேன். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சது, அதையும் நல்ல இதோடய வந்து மசிச்சு போடணும். இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து எடுத்து வச்சுருக்கிற, அதாவது துருவி வச்சுருக்கிற மொசரல்லா சீஸு. சப்போஸ் உங்கள்கிட்ட மொசரல்லா சீஸ் இல்லைன்னா வந்து நீங்கள் பன்னீரை துருவி போட்டாலுமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மொசரல்லா சீஸ் போடுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பீஸாலெல்லாம் வந்து எப்படி நம்ம வந்து பீஸா கட் பண்ணும்போது நூல் நூலாக வரும், அதே மாதிரி ப்ரெட்டை கட் பண்ணும்போது வரும். அதனால தான் நான் இதை சேர்த்தேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு, 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறோம். நம்ம யூஸ்வலாக வந்து சாண்ட்விச்னால் வந்து ப்ரெட்டில் அப்ளை பண்ணுவோம், பட் வந்து இந்த ஃபில்லிங்கோடைய கலந்து நம்ம செஞ்சோன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு கெச்சப்பும் வந்து நிறைய சேர்க்க தேவை கிடையாது. லாஸ்ட்டில் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து மயோனைஸ், உங்களுக்கு இது வந்து ஆப்ஷன் தான். மயோனைஸ் போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சிலருக்கு பிடிக்கும், பிடிக்காதையும் இருக்கும். அவங்க வந்து இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சாட் மசாலா சேர்த்துருக்கேன். சாட் மசாலா தான் சேர்க்கணும் கிடையாது, கரம் மசாலா இருந்தால் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். இது வந்து மிக்ஸ்டு ஹர்பு. இதை சேர்த்தோன்னா அந்த பீஸாவிலெல்லாம் வந்து அந்த ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அந்த ஃப்ளேவருக்காக நான் மிக்ஸ்டு ஹர்பு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். லாஸ்ட்டாக வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் காரத்துக்கு. நம்ம ஆல்ரெடியே வந்து பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். லைட்டாக வந்து பெப்பரும் ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த ப்ரெட்டில் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பட்டர் அப்ளை பண்ணிக்கணும். பட்டர் வேண்டாம் விருப்பம் படாதவங்க வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு கூட நம்ம வந்து ஃபில்லிங்கை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக வந்து பட்டர் அப்ளை பண்ணிக்கணும். இந்த மெத்தடில் வந்து நீங்கள் சாண்ட்விச் செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்தா கூட ட்ரை ஆகாத ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். குழந்தைங்க வெஜிடபிள் சாப்பிடாதவங்க கூட வந்து இதில் பார்த்திங்கன்னா கேரட்டு, ஆனியன், கேபேஜு, அப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொட்டேட்டோ, இது எல்லாமே இருக்கிறதுனால நான் இன்றைக்கி இதோட வந்து கேபேஜ் ஆட் பண்ணல. கேபேஜுக்கு பதில் வந்து கேப்சிகம்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஏற்ற ஒரு ரெசிபியாக இருக்கும் இப்படி செஞ்சிங்கன்னா. ஏன்னா நம்ம வந்து கட் பண்ணி வைக்கும்போது குழந்தைங்க வந்து அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஆனியன், டொமேட்டோ இதெல்லாம் எடுத்துருவாங்க. நீங்கள் இது மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து அவங்களுக்கு வெஜிடபிள் சேர்ந்தாப்புலையும் இருக்கும், ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பிரகன்யா ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். இது பார்த்திங்கன்னா மசாலா, அந்த ப்ரெட் எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. இன்னொரு யூஸ்ஃபுல் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.